Hi guys, welcome back to channel. So இனிமே இந்த சேனல்ல வந்து நான் டிராமாஸை விட மூவிஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா எந்த டிராமா போட்டாலுமே காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துட்டு நான் ஒரு ஜாப்பனீஸ் டிராமா ட்ரை பண்ண காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சு. சரி ட்ரூ பியூட்டி சீரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 எபிசோட்ஸ் கிட்ட வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கனால வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போதே இருந்துட்டு நான் எடிட்டிங் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி நான் ஒன்னாவே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். தினமும் ஒவ்வொரு வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். பட் கடைசியில் பார்த்தா ட்ரூ பியூட்டி சீரிஸ் நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் போட்டு பண்ணேன். ஒரே செகண்டில் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த சேனலில் வந்து இனிமேல் மூவிஸ் போடலான் இருக்கேன். நான் அந்தளவுக்கு மூவிஸ் எதுவும் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ வாட்சஸ் ஆன நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ யூ கைஸ் ஆர் ஹேவ் எனி குட் மூவிஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரிவெஞ்ச் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மிஸ் கேம்பஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேஜுக்கு வந்து அவார்டை வின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வரும்போதே தெரியும் இந்த அவார்டு வந்து எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து 50 பொண்ணுங்க வந்து இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு காம்படிஷன்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்களாம் அதுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இருந்த அந்த ரன்னர் அப்ஸ்லாம் இருப்பாங்களே, செம்ம கான்ல இருக்காங்க, இவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மளைய பற்றி இப்பெல்லாம் பேசிட்டு இருப்பா, இவன் மூஞ்ச பாரு அப்படியே மூஞ்ச உடச்சிடலாமான் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னடி மூஞ்ச உடச்சிடும், எங்க வந்து உடப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சண்டை போட போவாங்களா. இந்த பொண்ணுங்களாம் சண்டை போடும் போது அங்க இருக்க ஒருத்தர் தான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக ஓட் போட்டதுக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டேஜ்ல இருந்து தவறி கீழே விழுந்துருவான். கீழே விழும்போது தான் இருந்துட்டு இங்க ஒரு பையனை வந்து மீட் பண்ணுவான். இவன் பேரே ஹீரோ தான், பேர் மட்டும்தான் ஹீரோ. ஸோ இவன் வந்து இந்த சீரிஸோட ஹீரோ கிடையாது. ஸோ ஹீரோ எப்படி மீட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவள் சிஸ்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அவள் சிஸ்டர் இதை கேட்டு அடியே இந்த அற்புதமான கேவலமான 4 காவிய கதையை நீ 400 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஏதோ போட்டு தர காஃபி நல்லா இருக்குங்கிற கொடுமைக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், அவனை நீ பார்த்து டேட் பண்ணி நாசமா போனதெல்லாம் போய் தொலையிட்டும், தயவு செஞ்சு அவனை பத்தி பேசி தொலையாத என்கிட்ட அப்படின்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா பார்த்துட்டு இருந்தாலும் அவனை டேட் பண்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா ரொம்ப அழகா வேற இருக்கானே, என்ன சீட் பண்ணிட்டானே என்ன பண்றது அப்படிங்கும்போது தங்கச்சி வந்துட்டு ஒரு வேலை நடந்துருச்சுன்னா என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஹீரோயின் ரொம்ப கான்பிடென்ட்டா, ஏய் நான் யாருன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு, நான் மிக்கி டகாரஷி, சரியா, கேம்பஸ்லயே வந்து அழகான பொண்ணுன்னு சொல்லி 3 தடவை அவார்டு வின்னிங் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்க ஒரு ஃபேமஸான மேகசீனுக்கு போஸ்டர் மாடலா இருக்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி வந்து ஹீரோ வந்து ஏமாத்துவான் நீயே நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றா. எஸ், நம்ம ஹீரோயினான மிக்கி இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாடல், பெரிய ஒரு ஜுவல்லரி கம்பெனியில கூட வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் நம்ம மிக்கி. ஸோ கரெக்டாக நம்ம மிக்கி ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறான். ஹீரோ கால் பண்ணிட்டு நீ நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணோம்ல அந்த கேம்பஸ் வின்னிங் அவார்ட் ஷோவில், ஸோ அந்த ஷோக்கு வந்து இன்னைக்கு ராத்திரி வரியா, நீ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ கரெக்டாக இருந்துட்டு மிக்கி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜுவல்லரி கம்பெனியில் இருக்க ஒருத்திங்க இருந்துட்டு மிக்கி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான் எம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு ஒரு வெட்டிங் ரிங் மாதிரி ஒரு ரிங் இருந்துட்டு அவன் வந்து வாங்கிட்டு போனான், அதுவும் கஸ்டம் மேடு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டெலிவரி வேணும் அப்படின்னு வந்து எங்கிட்டலாம் சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி டிசைனர் வந்து சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு மிக்கி அப்படியே யோசிச்சு பார்க்குற, ஓ நம்ம ஹீரோ நமக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறான் அங்கே கூட்டிட்டு போயிட்டு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோ வந்து எனக்காக ப்ரப்போஸ் பண்ண போறான், அழகான ட்ரெஸ் போட்டு நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அவார்டு வின்னிங் இடத்துக்கு வந்துடுறான். மிக்கி வந்த உடனே இருந்துட்டு எல்லாரோட ஃபோக்கஸும் மிக்கி மேலே தான் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக 3 வருஷம் வந்துட்டு இந்த அவார்டை வந்து வின் பண்ணியிருப்பான். பெரிய ஃபேமஸான ஒரு போஸ்டர் கவராக இருந்துட்டு இருக்கால. ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப சீனா ரொம்ப கெத்தாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சீன் போட்டுட்டு இருக்கும்போது ஸோ ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா. இந்த பொண்ணோட நேம் வந்து மியா. இந்த பொண்ணை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மியா வந்து மிக்கிட்ட பேசுகிறா. ஞாபகம் இருக்கா மிக்கி, நான் தான் வந்து நீங்கள் வின் பண்ணும்போது செகண்ட் ரன்னர் அப்பா வந்தேன் அப்படிங்கும்போது சாரிம்மா அன்வான்ட் விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன், மூலையிலையும் வச்சுக்க மாட்டேன், கிளம்பி இந்த இடத்துலன்னு சொல்லி அனுப்பிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பார்ட்டி ஹாலில் ஒரு பொண்ணு பயங்கரமாக சத்தம் போட்டு வரா. இவர் இருந்துட்டு போய் கேட்குறா, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோ எங்கே போனா, அந்த விளங்காதவன் எங்கே போனா அப்படின்னு, ஹீரோவை நீ ஏன் தேடிட்டு இருக்க அப்படின்னு, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அப்பா ஹீரோ தான் அப்படின்னு. இதை பார்த்து மிக்கிக்கு வந்து ஷாக் ஆகுது. எது ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு, நீயே பார்க்க லோ கிளாஸ் மாதிரி இருக்க, உன்னை வந்து ஹீரோ டேட் பண்ணானா, சி இப்பெல்லாம் போய் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ரொம்ப கெத்தாக இருந்துட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாளாம். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாயிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மிக்கிக்கு இருந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோ வந்து எனக்கு ஒன்று அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணா அந்த பார்ட்டி ஹாலில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து மிக்கிக்கு ஒரு செகண்ட் பொருள், என்ன ஹீரோ நமக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்க மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மியாங்கிற பொண்ணு மிக்கியை பார்த்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தெரியான்னு சொல்லி கேட்பா. அவள் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவளுக்குமே மெசேஜ் பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு இன்னைக்கு அவனை பொழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஹாலில் இருந்துட்டு நேராக ஹீரோ பார்க்க வருவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பையன். ஸோ ஹீரோ வந்துட்டு வேற ஏதோ பொண்ணுங்க கூட வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா அங்கே வா உன்னை வந்து மீட் பண்ணும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு இங்கே மற்ற பொண்ணுங்க கூட வந்து கடலை போட்டுட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே காண்டோட உச்சத்துல நின்றுட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அவனால அப்படின்னு சொல்லுவாள். அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்துட்டு நான் உன் மேலே பரிதாபப்பட்டலாம் ஒன்றும் சொல்லலை, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, இன்னாடி உன் மேலே வந்து கேவலமா இந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ அவளை இக்னோர் பண்ணி நடந்து போவா. அப்போ வந்து ஒரு கவரை காட்டுவா, இந்த பணத்தை அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க குழந்தைக்காக அப்படின்னு சொன்னோன்னே இவ அதெல்லாம் கண்டுக்காம நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன எனக்கு அனுப்புன மாதிரி எல்லா பொண்ணுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்க, ஏதோ கிளிச்சு தானே, நீ அந்த மெசேஜ்லாம் யாருக்கும் அனுப்பல, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பாளா. பார்த்துட்டு இந்த ஹீரோ இருந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கண்ணை காட்டினோன்னே ஹீரோயின் அப்படியே தொக்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, பிரச்சனை பண்ணாம பாஸை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்ட மிக்கிக்கு இருந்துக்கிட்டு டேய் நான் யாருன்னு தெரியுமாடா, நான் மிக்கி டக்காராஷிடா, எனக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து வாயடைக்கலான்னு பாக்குறீங்களா, சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவங்க வந்துட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவே வந்து பேசுறான், இங்க பாரு நான் சும்மா என் பொண்ணுங்க கூட பேசுவேன் பழகுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப யாருக்காக அந்த ரிங்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்னோடனே உனக்கு ஞாபகம் இருக்கா மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பான்ட்டு, அந்த பொண்ணுக்கு பர்த்டே அவளுக்காக தான் அந்த ரிங்கு வாங்கினேன், உனக்காக கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஏமாத்திட்டு போயிருவாளா. இவ அதே கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டே நீ யாரை தூக்கி எரிஞ்சிட்டு போற தெரியுமா, கீதா அப்படிங்கிற மாதிரி மிக்கி டக்காராஷிரா, நீ கூடி சீக்கிரம் என் காலில் வந்து விழுந்து நீ தான் மிக்கி வேணும்னு சொல்ல வைக்கல, என் செருப்பு கட்டி நானே என்ன அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல கத்திட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து மீட் பண்ணுவா. ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சும்மா இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்காது சரியா, அவனெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னோடனே டே நான் யாரு தெரியுமா மிக்கி டக்காராஷி அப்படின்னோடனே நீ யாரா வேணா இருந்துக்க, அப்படி ஓரமா போய் பேச போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போறான், உனக்கு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சினா உன்னால முடிஞ்சிச்சுன்னா அவன் இப்ப நிக்க போற பிஎம் சீட்டை வந்து வாங்கி காட்டு அப்படின்னோடனே மிக்கி பார்த்துட்டு பிஎம் சீட்னா அதுல பெரிய சீட்டா, நான் பார்க்காத சீட்டா, இந்த மிக்கி நினைச்சா பிரசிடென்ட் சீட்டே வாங்குவா, பிஎம் சீட்டா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல நிக்கிறவங்களுக்காக இருந்துட்டு ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் ஒரு பெரிய கைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசியல்ல. அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த காலேஜோட மீட்டிங் ரூம்ல வந்துட்டு நேரா மிக்கி நடுவில் பூந்துட்டு இங்க பாருங்க என் பேரு தான் மிக்கி டக்காரஷி, நான் கூடிய சீக்கிரத்துல வரப்போற பிஎம் எலெக்ஷன்ல நிக்க போறேன், ஸோ என்கிட்ட நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் ரொம்ப அழகான பொண்ணு, ஒழுங்கு மரியாதை இங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க கட்சியில என்ன சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேசிக்கிட்டு ஸ்டேஜுக்கே வந்துடுவாளா. ஸ்டேஜுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி பார்த்துட்டு வாங்க வாங்க சீக்கிரம் எந்த கட்சியில இருந்து என்ன சேர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொங்கல் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இவ பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ முதல்ல வெளியே போ, முதல்ல ரூல் மேக்கர் அப்படிங்கிறவங்க பொறுப்பானவங்களா இருக்கணும், உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொன்னோன்னே மிக்கிக்குள்ள செம்மகாண்ட டே என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சண்டைக்கு போனா பிடிச்ச எல்லாரும் வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அதனால விரக்தியோட உச்சத்துக்கே வந்துட்டு ரோட்ல சும்மா கழுவி ஊத்திட்டு வருவா. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்குலாம் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, இங்க பிஆர் டீம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க நேரா மிக்கியை பார்த்து பேசுறாங்க, உனக்கு வந்து பிஎம் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு, நான் நினைச்சேன்னா உன்னால கண்டிப்பா பிஎம் ஆக முடியும், ஸோ உனக்கு வந்து உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு விருப்பம்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வேணா உனக்கு பிஆர் டீமா இருக்கேன், அப்படி இருந்தேன்னா கண்டிப்பா நீ வந்து உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்கலாம், இந்த என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வர வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே டீம்ல தான் இருப்பான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்துன்னு ஒரு நாய் கூட வேலை செய்ய சொல்லுங்க, இவன் கூட என்ன செய்ய சொல்லாதீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு நீங்க என்கிட்ட ஒரு கழுதையை கொடுத்து பிஎம் ஆக்க சொன்னீங்கன்னா கூட ஆக்கிடுவேன், தோ இவ்வளவு மாதிரி ஒரு தலையாக கொடுத்து என்கிட்ட பிஎம் எல்லாம் ஆக்க சொல்லாதீங்க, இவன் மூஞ்ச பார்த்தா பிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பங்கமா கலாச்சி விட்டுருவானா. எப்படி ஹீரோயின் கூட வேலை செய்யறது பிடிக்கலையோ அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கும் ஹீரோ கூட வேலை செய்ய சுத்தமா பிடிக்கல. ஸோ டேரக்டர் தான் வந்து பேசுறாங்க, இங்க பாரு இவளுக்கு பிஆர் டீமா இருக்கணும், ஸோ இருந்து இவளுக்கு பிஎம் ஆக்க வைக்கிறது நம்மளோட பொறுப்பு, எந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை கொடுத்தாலும் பிஎம் ஆக்குறது நம்மள மாதிரி ஒரு டீம் கையில தான் இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ உடனே என்ன பண்றா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு எல்லாம் வந்து பேசிக்லாம் சொல்லி கொடுத்தேன், பேசிக் தெரியாத அளவுக்கு முட்டாளா நான் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு வந்தோன்னே தோ இங்க பாரு வாயை மூடிக்கிட்டு உனக்கு பிஎம் ஆகணுமா வேணாமா, பிஎம் நீ ஆகணும்னா நான் சொல்றதை தான் கேட்டுதான் ஆகணும், வாயை மூட்டு உட்காரு, பெருசா பேச வந்துட்டா, முதல்ல உங்ககிட்ட பணம் கூட இல்லை, எந்த கட்சிக்காரனும் உன்னை சேர்த்திக்க மாட்டான், சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஃப்ரெண்டாவது இருக்காங்களா, பிரச்சாரம் பண்றதுக்கு 4 பேர் வர சொன்னா அதுக்கும் ஃப்ரெண்டு இல்லை, அவ்வளோ ஆட்டிடியூட் பிடிச்சவன் நீ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் ஒரே ஒரு சிங்கிள் ஆளா நின்னெல்லாம்
பிஎம் ஆக முடியாது கண்ணு, ஸோ அதனால் வாயை மூட்டு நான் சொல்கிறத கேளு சரியா அப்படின்னு சொன்னோன்னே மிக்கி இருந்துட்டு சரி வேறு வழி இல்லை, பிஎம் ஆகணும்னா அவன் கூட இருந்து தான் தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம மிக்கி வந்து கூடயே இருப்பான். ஹீரோவும் இருந்துக்கிட்டு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூடலாம் வந்து பேசியிருப்பான் இவளை வந்து கட்சியில் சேர வைக்கிறதுக்கு. மிக்கியும் இருந்துட்டு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை யார் தான் சேர்த்திக்க மாட்டாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னோடனே சரி உன் அழகை வச்சு பேசாமல் இன்ஸ்டாகிராமில் ஒரே வாரத்தில் 3 லட்சம் ஃபாலோவர்ஸை வந்து கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் 2 பேரும் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, ஒரு வாரத்தில் எப்படி 3 லட்சம் பேரை ஃபாலோ பண்ண வைக்க முடியும், அறிவில்லை உனக்கு அப்படின்னோடனே பண்ணி தான் ஆகணும், முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்னோட பிஎம்லாம் ஆக முடியாது, அதே மாதிரி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவானா. உடனே வீட்டுக்கு வந்துட்டு என்னோட அழகு தங்கச்சி வரியா ஃபோட்டோ ஷூட் போகலாம் அப்படின்னோடனே தங்கச்சி இருந்துட்டு நான் வரமாட்டேன் போ வாடி அப்படின்னு சொல்லி இழுத்து போயிட்டு இவ தினமும் பார்த்தீங்கன்னா அழகழகா ஒரு ட்ரெஸ் போட்டு என்ன அழகா அப்புறம் ஓடுறது, ஜாகிங் போகிறது, பறக்கிறது, சாப்பிட்றது, உருளது பெறலது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்கி வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த பிஆர் டீமில் இருக்க டேரக்டரும் வந்து இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மிக்கி என்ன தான் தலையெல்லாம் நீ தண்ணி குடிச்சாலும் 50,000 தாண்ட மாட்டேங்குது, நீ ஹீரோ பற்றி நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்கிறா அவள் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் பிஎம் ஆகணும்னு சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது டேரக்டர் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுகிறாங்க. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ பேரை வந்து பொலிட்டிக்கல்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எல்லாருமே நம்மக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கா எனக்கு அவனை பழி வாங்கணுன்ட்டு, ஏன் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டேரக்டர் இருந்துட்டு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனோட அப்பா வந்து மீட் பண்ண வராங்க. அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி என் பையன் வந்து பிஎம் எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறான், நீங்கள் தான் அவனுக்கு பிஆருக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க இல்லை என்னால் முடியாது, நான் வேற ஒரு பண்ணுக்கு ஆல்ரெடி புக்கிங் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான் யாருக்கு வந்து நீங்கள் புக்கிங் ஆகிருக்கீங்கன்ட்டு. இந்த மாதிரி மிக்கி டக்காரஷி அப்படிங்கிற பொண்ணு கூட தான் புக்கிங் ஆயிருக்கணும்னு இவனுக்கு லைட்டாக கொஞ்சம் அள்ளி விட்டுருது. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கும்போது பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துட்டு பிரெக்னென்ட் லேடி மலையில நனைய ஏதோ ஒரு பொருளை வித்துட்டு இருக்கா. நம்ம மிக்கி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால பிரெக்னென்ட் ஆனால ஒரு பொண்ணு பணத்தை கொடுத்தாங்களே அந்த பொண்ணு பார்த்துட்டு இப்போ என்ன பார்த்து சிரிக்க போறியா அப்படின்னோடனே ஹீரோயின் ஒரே வார்த்தை தான் கேட்பான், நீ ஏன் இந்த குழந்தை இன்னும் அபார்ட் பண்ணாமல் வச்சிட்டு இருந்தேன், அவன் தான் பணம் கொடுத்தானுங்கும் போது நான் நினைச்சேன் இந்த குழந்தைய வந்து தனியாக வளர்த்துடலான்ட்டு, ஆனால் முடியல அவன் கொடுத்த பணமும் பத்தலை அப்படின்னு சொன்னேன். சரி இரு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன் கைஸ். ஸோ அந்த ஐட்டத்தை இருந்துட்டு அவளுக்காக மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து சேல் பண்ணுறா. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இனிமேல் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அடுத்த நாள்லேருந்து போட்டு சும்மா அவளை தாழ்ச்சி எடுப்பானா. இன்னைக்கு வந்து உனக்கு அங்கே மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க எங்கே போகலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் நம்ம ஹீரோ பாப்பா பாருங்க அவனுக்கே லைட்டாக கொஞ்சம் படப்படன்னு வந்துடும் நம்ம ஹீரோக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே 2 பேரோட க்யூட்டான ஒரு லவ் வந்து ஆரம்பிக்கும். ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து ஒரு கடையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினுக்காக. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால இன்னைக்கு நீ நான் டின்னர் சாப்பிட வேணாம், நீ வந்து டின்னர் சாப்பிட்டு நீ நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடு, நம்ம நாளைக்கும் ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவும் சரி உன் தங்கச்சியை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து தான் பார்க்க வந்திருப்பான். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே தேன் மாதிரி பேசிட்டு இருப்பான், இந்த மாதிரி மன்னிச்சிரு மிக்கி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உன்னோட மனசை வந்து புரிஞ்சிக்காம ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நம்ம ஏன் திரும்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, என் கூட வீடு வரைக்கும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பானா. இதை பார்த்து ஹீரோயின் என்னத்துக்கு அடி போடுறான்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஆணியும் தேவையில்ல நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸில் எப்பயும் போல வந்த யாருமே மிக்கி கிட்ட வந்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தா உனக்கு அறிவு இருக்கா, நேற்று ராத்திரி என்கிட்ட போய் சொல்லிட்டு உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கல வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி 4 வார்த்தை கேட்டோன்னே மிக்கிக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. ஐயோ அவனை பார்க்க போனது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேர் லாஸ்ட்டாக வரும்போது கை கொடுத்து 2 பேர் இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம மிக்கிக்கே ஃபோட்டோ எடுத்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அவன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து போட்டிருப்பான். ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மிக்கியை வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்கிறதுக்கு நிறைய கட்சியில் இருக்கவங்க முன்னாடி வந்திருப்பாங்க. இவன் வந்து ஆப்போசிட்டில் கட்சியில் இருக்கவங்க கூட கூட்டணி போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியில் இருக்கவங்களும் வந்துட்டு நம்ம மிக்கியை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. மிக்கியை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, யாருமே மிக்கி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோலாம் பயங்கரமாக கோச்சிட்டு போயிடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மிக்கி இருந்துக்கிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, அவனை பழிவாங்க நினைச்சா கடைசியில் இப்படி வந்து எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, என்னம்மா வச்சு செஞ்சுட்டான்டா டே, இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சோன்னே இவளே ஒவ்வொரு கட்சிக்கும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிஎம் சீட்டு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னோன்னு யாருமே அவளை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம வில்லன் இருக்கான் ஐ மீன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவன், அவன் கூட
கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு நமக்கே வந்து பேக் ஃபயர் பண்ணிட்டானே என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. இவ ஒரு கட்சியில் அப்படியே பில்லி சூனியம் வைக்கிற மாதிரிலாம் சேர்த்திக்கோன்னு சொன்னாலும் யாரும் சேர்த்திக்காம அடிச்சு துரத்திடுவாங்க. அதனால இவ என்ன பண்ணுவா, ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா வந்து வெக்ஸாய் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஹீரோ வந்துட்டு இவ ஒவ்வொரு கட்சியிலையும் போய் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு, நீ என்ன எல்லா கட்சியிலையும் போய் நின்று அவனை ஏற்று நிற்க போறியா, அறிவில் அவனுக்கு போனால் ஒரே ஒரு கட்சிக்கு தான் போகணும், என்னை சேர்த்திக்கோங்கன்ட்டு. இந்த அவனுக்காக ப்ளூ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு, அவங்க கேண்டிடேட் வந்து பிஎம் எலெக்ஷனை நிற்க வைக்கலான் இருந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவர் போயிட்டாரு, அந்த சீட்டை வேற யாருக்கா தரலான் இருந்தாங்க. நான் உனக்காக வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னு மிக்கிக்கெல்லாம் அப்படியே ரெண்டு கண்ணுலையும் அப்படியே கொலை மாதிரி கண்ணு தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு, உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு மிக்கி, என்னைக்கும் வந்து அந்த ஹோப்பை மட்டும் நீ லாஸ் பண்ணிடாத, நீ பிஎம் ஆகிறதுக்கான எல்லா தகுதி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கியை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணோன்னு, ரொம்ப தேங்க்ஸுப்பா, எல்லாரையும் என்னை விட்டுட்டு போகும்போது நீ மட்டும் எனக்காக பண்ணல, உனக்காகவாது நான் கண்டிப்பாக பிஎம் ஆகிறேன், நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அந்த ப்ளூ பார்ட்டி கட்சியில் இருந்துட்டு இவங்க எல்லாரும் போய் பேசுறாங்க. அப்போ பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, மிக்கி யாரை எதிர்த்து நிற்க போறான்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எதிர்த்து அவன் தொகுதிக்கு போய் அவன் ஏரியாவுக்கு போய் அவனே அடிக்கிறான்டா இப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் தொகுதியிலேயே போய் இப்ப நம்ம மிக்கி நிக்க போறான். இதை கேட்டோன்னே மிக்கிக்கெல்லாம் அள்ளு விட்டுருது, டே குமரேசா என்னடா என்ன இவன் கூட இப்படி மாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பாவமா பார்த்துட்டு இருந்தோன்னே, அப்புறம் ஓகே கெத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஏரியாவுக்கு போய் அவன் அடிச்சு நான் பெரிய ஆளா ஆவரம் பாரு, இப்ப பாடுறா நீ அடியை மட்டும் பாரு செவ்வாழ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் டயலாக் மாதிரி பயங்கரமான டயலாக்லாம் விட்டுட்டு இருப்பான். ஸோ எலெக்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் எப்படி வந்து இந்த பிரச்சாரம்லாம் போகுமோ அதே மாதிரி நம்ம மிக்கிக்கும் வந்து பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் மிக்கியை ஒரு பையன் கூட மதிக்க மாட்டேங்கிறான். போஸ்டர் கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி கீழே போட்டு போயிடுறாங்களா. மிக்கிக்கெல்லாம் கோவம் வந்து அவங்களே அடிக்கிறதுக்குலாம் போவா. அப்போ நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு நிறுத்தி அப்படிலாம் பண்ணக்கூடாது, இவங்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு, என்னை மட்டும் நீங்கள் பிஎம் ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவோம். ஆனால் நான் என்னதான் இருந்தாலும் மிக்கிக்கு இருந்துட்டு டேரெக்டாக வந்து பீப்புள்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருப்பா, திமிரா பேசுவா, அதனால ஒன்றும் வராது. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு டிவியில் ஒரு பொண்ணை காட்டி, முன்னாட முடிஞ்சுன்னா இவங்க கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கொணி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இது வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணை சொல்லியிருப்பேன்ல ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி, ஸோ அந்த பொண்ணு தான். ஸோ இப்போ மியா கிட்ட இருந்துக்கிட்டு நான் மிக்கி வந்து பேசுகிறா, இந்த மாதிரி இருந்துட்டு எனக்காக கட்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மியா வரமாட்டேங்கிறா. ஏன்னு பார்த்தா வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த பொண்ணையுமே கழட்டி விட்டுருப்பான். இவளுக்காக ஒரு ரிங் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாள். இப்போ அந்த ரிங்கை கூட வந்துட்டு மியா போட்டுருந்துருக்க மாட்டான். ஸோ இப்போ வந்துட்டு மிக்கி பார்த்துட்டு, இங்கே பாரு நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன் அவன் அப்படியே தலகணத்தில் ஆடுவான், இன்னும் எத்தனை பொண்ணு வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கவே மாட்டாளா. கடைசியில் காலையே விழுந்து விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணோட காலிலே விழுந்துட்டு, இங்கே பாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து புகட்டணும், ஒரு நல்ல ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்லேயே நிற்கிறேன். நீலாம் என் பக்கத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனால நான் ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருவேன், தயவு செஞ்சு வா மியா, அவன் காலில் கூட விழற மியா அப்படின்னு சொன்னாலும் மியா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் எப்பயும் போல பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா வழக்கத்தை விட நிறைய கூட்டம் இருக்கும். ஹீரோவை பார்த்து கேட்கும் போது உன்னோட ஃப்ரெண்டு தான் இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டினாங்க அப்படின்னு பார்த்தா மியா தான். ஏன்னா அவள் டிவியில் வந்து ஒரு ஹோஸ்டாக இருந்திருப்பா, அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான், எப்படியாவது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து புகட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் நிறைய இடத்துக்குலாம் கூட்டிட்டு போகிற, இந்த வயசானவங்க கிட்டலாம் கூட்டிட்டு போய் அங்கிருந்தெல்லாம் ஓட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறா. அவங்க கிட்ட கியூட்டாக நடந்துக்க சொன்னா நம்ம ஆளு கியூட்டாக பண்ணுறேன்னு ரொம்ப வியர்டாக பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் பார்த்தவன் அடியே கியூட்டாக பட்டுற அந்த ஆயாவை கொண்டாடுறாதிரி, என்னடி கியூட்னஸ் முவரையில் ஒரு கியூட்னஸும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வெளியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, கேனை ஓப்பன் பண்ணி கொடுங்கக்கான்னு கேட்டா போய் உங்க அம்மாட்ட கேள்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அடிச்சு துரத்தி விட்டுருவாளா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மியா இருந்துட்டு அடியே வந்து தொலடி அப்படின்னு ஒன்று, ஐயோ சின்ன பசங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேனை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அக்காவுக்கு ஓட்டு போட்டு சொல்லிங்க அப்படின்னு, கவலைப்படாதீங்கக்கா எங்க ஓட்டெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுப்பா. ஸோ பிரச்சாரம் எல்லாருக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான், இன்னும் நிறைய பேத்துக்கிட்ட வந்து நம்ம ஓட்டு வந்து கலெக்ட் பண்ணணும், ஸோ நீங்க இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன கெமிஸ்ட்ரிஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்ல லீக் ஆகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பிரெக்னென்ட் ஆயிருப்பால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருப்பான், இந்த மாதிரி அவன் நிறைய பொண்ணுங்களை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி குழந்தையை கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருவாங்களா. இதை பார்த்து மிக்கிக்கெல்லாம் செம்ம ஜாலியாடியே நமக்காக நிறைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பிஆர் டைரக்டர் சொல்றாங்க, இங்க பாரு இதனால அந்த பொண்ணுங்களுக்கு தான் ஆபத்து, ஏன்னா அவன் ரூலிங் பார்ட்டியோட ஒரு பையன், இத்தனைக்கும் அந்த
ஃபேமிலியோட பேரன். ஸோ அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணுங்களை என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவனுக்காக ஒரு பிஆர் டீம் இருக்கும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு. அவங்க எல்லாருமே இருந்துட்டு இந்த யூஸை வந்து அப்படியே வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட 420 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட கில்ட்டே இருக்காது. என்னடா நம்ம மேல இவ்வளவு பொண்ணுங்க வந்து இப்பெல்லாம் சொல்றாங்கன்னு கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஜெயிச்சா போதும் அப்படின்னு ரொம்ப திமிரா இருப்பான். ஒரு பக்கம் நம்ம மிக்கி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு டிவி ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அங்க இருக்கவங்க இன்டர்வியூ கொஸ்டினா நல்லா தான் கேட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேரோட போட்டோ இன்ஸ்டாகிராம்ல லீக் ஆச்சுல, 2 பேர் கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி அந்த போட்டோவை காட்டி இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லவே இல்லை, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிக்கிட்ட கேட்டோம்னா அவ எதுவுமே பேச மாட்டான், அமைதியா இருப்பான். இன்னொரு பக்கம் இவன் ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு எல்லாத்துக்கும் காலம் வந்து பதில் சொல்லும், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவரா திமிரா பேசிட்டு போயிடுவானா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மிக்கி வந்துட்டு என்ன இவன் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாம இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த பிரெக்னென்ட் ஆன பொண்ணு இருப்பாள், அவன் நேரம் நம்ம மிக்கியை தான் பார்க்க வருவா. மிக்கியை பார்க்க வரும்போது அந்த கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைமையில வருவா. மிக்கி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு, இந்த மாதிரி அவனுக்கு எதிராக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, ஸோ அதனால வந்துட்டு எல்லாம் என்ன தேடுறாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னையும் என் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு என்னால என் வீட்டுக்கு கூட போக முடியல, எனக்கு வீட்டை பார்த்தாலும் பயமா இருக்கு, யாரோ ஃபோன் பண்ணி என்னால மிரட்டுறாங்க, எனக்கு பயங்கரமா இருக்கு மிக்கி, தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்து, எனக்கு எங்கேயாவது ஒரு நல்ல சேஃபான ஒரு இடமா கொடுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஆளும்போது மிக்கிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவனை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சைக்கிள் எடுத்துட்டு என்ன பண்ணிடுவா, நேரா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ஸோ அந்த இடத்துக்கே போயிடும், ஆஃபீஸ்க்கே போயிட்டு டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, அவகிட்ட உன்னோட குழந்தை இருக்குடா, உன்னோட குழந்தை இருக்கு, அந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எங்கடா போவா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட எனக்கு கில்ட்டாவே இல்லை தானே அப்படின்னு, நான் தான் அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்தல, அவளை வந்து அபார்ஷன் பண்ணிக்கணும், அவ பண்ணாதான் அவ பிரச்சனை தான் மிக்கி அப்படின்னு, என்ன நீ இவ்வளவு கேவலமா இவ்வளவு சுயநலமா இருக்க, நீ இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவனா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வண்டையா அசிங்கமா கேட்டாலுமே அவன் சோத்துல உப்பே போட மாட்டான் போல, எதையும் கேரே பண்ணிக்காத என்னமா பேசுப்ப பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமா பின்னி நிற்குவானா. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மிக்கியும் பார்ப்பான். மிக்கியும் பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையா வந்து இந்த பிரச்சாரத்தை அப்படியே நிறுத்திட்டு போயிடு மிக்கி, இல்லைன்னா உனக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லும் போது மிக்கிலாம் செம்ம கடுப்பாவா, அவன் என்ன பண்ணா பேசாம அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடிக்கலான்னு போகும்போது அவன் மூஞ்சில வேற யாரோ வந்து சும்மா பொக்குன்னு வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த நம்ம ஹீரோ தான் அவன் மூஞ்சில வந்து நல்லா அடின்னு அடிச்சு மூஞ்ச கொலன்னு ஆக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோ இருந்துட்டு இன்னொரு தடவை வந்து மிக்கியை பத்தி இந்த மாதிரி தப்பா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் உயிரோடய விட மாட்டேன், மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு. இவன் பார்த்துட்டு டே நீ யார் மேல கைய வச்சிருக்கன்னு தெரியுதா, உனக்கு என்ன பண்றன்னு பாருடா, கேவலம் நீலாம் ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர், நீலாம் வந்து நான் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சோன்னு சொல்லும் போதே போலீஸை வந்து கூப்பிட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. மிக்கிக்கெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா நம்மளை காப்பாற்ற வந்து கடைசியில் இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணுவா, அவளோட ஆஃபீஸ்க்கே வந்துடுவா. ஆஃபீஸ் வந்துட்டு இருந்துட்டு ஹீரோவை பத்தி நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. ஐயோ நமக்காக தான் போய் மாட்டிக்கிட்டா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன பண்றேனே தெரியணும், சும்மா ஓனும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அந்த டேரக்டர் வருவாங்க. டேரக்டர் கிட்ட பேசாம நான் போய் சொல்லிடுறேன், நான் தான் வந்து அவனை அடிக்க போனேன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, நீ போயிட்டு அந்த பையனை நான் தான் அடிக்க போனேன், எல்லாரும் சேர்ந்து வந்து அவனை காப்பாத்துங்க, என்னை வந்து மாட்டி விட்டுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா உனக்கு யாராவது வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறியா? ஹீரோ வந்து அவனை போய் அடிக்கிறதுக்கு ரீசனே நீ வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுனால தான். ஸோ வாயை மட்டும் அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால ஹீரோயின் இருந்துகிட்டு பிரச்சாரம் பண்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இன்னையோட கடைசி பிரச்சாரம் வந்து முடியுது. ஸோ ஃபைனலா இருந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து பேசும்போது எல்லார்ட்டையுமே உண்மையை சொல்லிடுறா, இந்த எலெக்ஷன்ல வந்து நான் நிக்கிறது என்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான், என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை வந்து சீட் பண்ணிட்டான், அவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து புகட்டணுங்கிறதுக்காக தான் இந்த எலெக்ஷனை நீங்க எல்லாம் ஒரு போட்டோ பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி இதுதான். நான் வந்து இப்ப நினைச்சா கூட இந்த உண்மையை உங்க யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டு பொய் சொல்லி இருந்துட்டு இந்த பிஎம் சீட்டை நான் வாங்கிடலாம், பட் எனக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு வந்து உறுத்திட்டே இருக்கு, நீங்க எல்லாருமே உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை ரொம்ப ஹானஸ்டா என்கிட்ட கொடுக்கும் போது எனக்கு வந்து உங்ககிட்ட பொய் சொல்ல விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, இதுதான் வந்து நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாரி கேட்பா. எல்லாரும் இருந்துட்டு நாங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்றோம், நீ ஒன்றும் கவலைப்படாது, ஏன்னா எவ்வளவோ பேர் மக்கள் கிட்ட எவ்வளவோ பொய் சொல்லி சீட்டு வாங்கிக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த விஷயத்த பண்ணல, அப்படி இருந்தும் மிக்கி வந்து மனசார வந்து உண்மையை சொன்னனால நிறைய பேர் வந்து மிக்கிக்கு இன்னும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த கிரௌடில் தான் இருந்துட்டு நம்ம ஹீரோவும் இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு போனோடனே வந்துட்டு எதுக்கு நீ சொல்லாம கொள்ளாம போன, நீ அவ்வளவுதான் நான் விட்டுட்டு அப்படியே போக போறியா, பிஎம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யார் வந்து இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸ்லாம் கொடுக்குறது, நீ தானே கொடுக்கணும், நீ அப்படியே அம்போன் விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசும்போது ஹீரோவும் வந்துட்டு நம்ம மிக்கியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோவை பிடிச்சி வந்து கிஸ் பண்ணுவான். ஸோ கடைசியாக பிடிச்சி வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுவான். ஸோ கரெக்டாக இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்ல இருந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரும். நம்ம மிக்கி தான் வந்துட்டு பிஎம்மா வந்து செலக்ட் ஆகிருப்பான். அப்போ வந்து டேரக்டர் வந்து கை கொடுக்க வரும்போது நான் பிஎம் சீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு
உங்களுக்கு அப்படின்னு அப்போ கூட ஆட்டிடியூட் காட்டுவான். ஸோ கடைசியில் நம்ம மிக்கி வந்து பிஎம் ஆகிடுவான். நம்ம ஹீரோ கூடி வந்துட்டு நம்ம மிக்கி வந்து சேர்ந்துடுவோம். இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இதோடய வந்துட்டு இந்த மூவிஸ் வந்து முடிஞ்சிடும். என்னது சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கல் சீரிஸ் கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு கண்டென்ட் ரொமான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ரொமான்டிக்கான மூவியாக பார்த்து நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ சப்போர்ட்டிங். டாடா பை பை. See you later.